ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம்பவம் போகுது, பார்க்க ரொம்ப பரிதாபமாக இருக்குது. என்னென்னா அன்ஷிதா ரொம்ப வருத்தப்பட்டு பெட்டில் படுத்துருக்காங்க, பக்கத்தில் சுனிதா இருக்காங்க, சாப்பிடாமல் இருக்காங்க, முடியலையா என்னன்னு தெரியல, ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. என்ன காரணங்கள் புரியல, அவங்க மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ரொம்ப குழப்பமான ஒரு சுச்சுவேஷன் தான் அன்ஷிதாக்கு. சரிங்களா? அப்போ வந்துட்டு நம்ம விஷால் வராரு, வந்து ஏன் வா அங்கே போகலான்னு, எனக்கு தலைவலிக்குதுன்றாங்க. அங்கே வா, அங்கே வந்தால் அவனுக்கு சரியாயிடுன்றாரு. பட் ஆனால் இவங்க இல்லை, நான் வரல அப்படின்றாங்க. சுனிதா கிண்டல் பண்ணுறாங்க, ஏடா இங்கே வலிக்கும் போது அங்கே வந்தால் சரியாயிடுமா அப்படின்னு. சரியாயிடுவா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரி நான் சாப்பாடுக்கு இது பண்ணுறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போனதுக்கப்புறம் சுனிதா சொல்கிறாங்க, உன்னை அவன் வந்துட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறான்ல அப்படின்னு. ஆமாம், அப்போ விட்டுறாத அப்படின்னு சுனிதா சொல்கிறாங்க. அதுக்கு இவங்களும் வந்துட்டு ஆமாம், அவன் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் அதை ரசிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவனை, அதை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்களும் சொல்கிறாங்க மிஸ் பண்ணாத, இவ்வளோ நாள் கழித்து உனக்கு நீ நினச்ச மாதிரியே ஒரு விஷயம் கிடச்சிருக்கு, மிஸ் பண்ணிடாத. அப்படி எதுவும் ஆமாம் நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் நாய் மாதிரி என்னை வந்து ட்ரீட் பண்ணாங்க, நான் கெஞ்சினேன் கதறினேன் கொதறினேன் அப்படின்றாங்க. ரொம்ப அவங்க லைஃப், அவங்க பர்சனல் அவங்க என்ன அனுபவிச்சாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. அவங்க அதை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்காகவே இருக்காங்க. விடு, நல்லா கரெக்டாக யோசிச்சு விட்டுறாத, நல்லா இது பண்ணுன்ற மாதிரி சுனிதா சொல்கிறாங்க. ஸோ அன்ஷிதாக்கு இதுக்கப்புறமா நல்ல ஒரு வாழ்க்கை அமையட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். ஏன்னா அவங்க அந்த சொன்ன ஒரு வார்த்தை சூப்பராக இருந்துச்சு, டச்சபிளாக இருந்துச்சு. என்னென்னா விஷால் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறான். இது வந்து ஒரு ஆண் கிட்டேருந்து ஒரு ஆணை பற்றி ஒரு பெண் சொல்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை இவங்க சொன்னது உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு. அந்த விஷயத்த விஷால் கரெக்டாக அவங்க கொடுத்து ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இணைஞ்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்லா வந்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணுன்னு தான். ஏன்னா பிக் பாஸ் அப்படின்னு ஒரு கேம் ஷோவில் இது அப்படியே வந்து ஒரு கண்டென்ட்டாக போகாமல் லைஃப்பில் ஒன்றா சேர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்ன்றது என்னோட கருத்தும். ஏன்னா இவங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் அனுபவிச்சிருக்காங்க, கஷ்டங்களை சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய அந்த கடந்து வந்த பாதை அப்படி நிகழ்ச்சியில். அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு அமைஞ்சுன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க எதிர்பார்க்குறாங்க, அந்த ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குறாங்க. அதை வந்துட்டு விஷால் கொடுக்குறாரு அப்படின்னு இவங்க நம்பும்போது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு இதுவாக இருக்கும். பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.